அட வெளியில பனியில எப்படி பொழியுதே. சரி மோனிகா கூப்பிட்டு காமிப்போம், அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. மோனிகா இங்க வாமா. அம்மா ரொம்ப குளிருதுமா. மோனிகா குளிரதான் செய்யும், இங்க பாரு நம்ம ஏரியால எப்படி பனி பொழியுதுன்னு. என்னது பனி பெய்யுதா? அதான் இப்படி குளிருதா? அம்மா நான் போய் கம்பளி பொத்திக்கிறேம்மா. கம்பெனி எதுக்குமா போட்டுக்கிற, வா நம்ம இக்லு ஹவுஸ் கட்டலாம், உனக்கு குளிரவே குளிராது. ஹை இக்லு ஹவுஸா? அப்ப வாங்கம்மா நம்ம போய் உடனே கட்டலாம். சரிம்மா வா போலாம். மோனிகா எங்க போற? நானும் அம்மாவும் இக்லு பண்றதுக்கு போறோம், வா நீயும் எங்க கூட ஹெல்ப் பண்றதுக்கு. இல்ல நான் வரல, எனக்கு ரொம்ப குளிருது. ஒன்னா நம்பர் சோம்பேறியா இருக்கிற அந்த பையன், முதல்ல பெட்ல இருந்து எழுந்துரு. என்ன இப்படி குளிருது, கேப் வர போடல. மோனிகா உன்னுடைய குலாப் கொஞ்சம் கொடு, எனக்கு ரொம்ப குளிருது. நான் கொடுக்க மாட்டேன், நீ போய் உன்னோட எடுத்துட்டு வா. முதல்ல 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. இட்லி வீடு கட்டுறத பாருங்க, அப்பதான் உங்களுக்கு குளிராது. பார்த்து சீக்கிரம் நல்லா செய்யுங்க. இங்க பாத்தீங்களா நம்ம இட்லி கட்டி முடிச்சிட்டோம். இக்லு எவ்வளவு சூப்பரா இருக்கு, நான் உடனே இக்லுக்குள்ள போறேன். அண்ணா நீயும் வா, செம்ம ஜாலியா இருக்கும். அம்மா நீங்களும் உள்ள வாங்கம்மா. நான் நெருப்பு மூட்டிட்டு வரேன். நெருப்பு மூட்டியாச்சு, இப்ப போலாம். ஆமாமா உள்ள நல்லா அனலா இருக்கு, குளிரே தெரியல. அண்ணா உனக்கு இந்த இக்லுக்குள்ள இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குல? ஆமா மோனிகா, எனக்கு தூக்கமே வருது, நான் நல்லா தூங்க போறேன். நல்லா தூங்கிட்டியா? சரியான தூங்கு மூஞ்சி. அம்மா வரீங்களாமா, நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபியா? வாமா, நம்ம போட்டோ எடுத்து Facebookல எல்லாம் போடலாம். அம்மா இக்லூல எடுத்த போட்டோஸ்லாம் சூப்பரா இருக்குமா, நம்ம இத இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணலாமா? இந்த போட்டோ எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மோனிகா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடு, நான் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறேன். சரிங்கம்மா. அது என்னப்பா மோனிகா வீட்ல என்னமோ இருக்கு? சல்லா அத பாக்கிறதுக்கு இக்லூ மாதிரியே இருக்குல? இக்லூவா? அது கண்டிப்பா மோனிகா தான் செஞ்சிருப்பா. மோனிகா என்ன சரலா சொல்லு, நீ இக்லூ பண்ணிருக்கியா? ஆமா சரலா, ரொம்ப குளிரா இருந்துச்சுன்னு செஞ்சோம், இப்ப அதுக்குள்ள ரொம்ப அனலா இருக்கு. ரொம்ப அனலா இருக்கா? சரி அப்ப இரு நானும் வரேன். வா சரலா. ஆமா ரொம்ப அனலா இருக்கே. ஏன் ஐசக்கே, நீ ஏன் இக்லுக்குள்ள வந்த? ஒழுங்கா இங்க இருந்து வெளிய போ, இல்லனா என் இக்லு உடைஞ்சிரும். மோனிகா அந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. என்ன சத்தம்? சல்லா நீயா? நீ பகல்ல கூட தூங்கிட்டே இருப்பியா? ஐயோ இல்ல சல்லா, இல்ல 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 சரியான தூங்கு மூஞ்சி, நாள் ஃபுல்லா தூங்கிக்கிட்டே இருப்பான். போ வந்தவங்களுக்கு சமோசா எடுத்துட்டு வா போ. அம்மா என்ன சரளா முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க. அண்ணா என்ன அங்க இங்கன்னு முழிச்சிட்டு இருக்க, சீக்கிரம் போய் சுடு சுடு சமோசா எடுத்துட்டு வா. போறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன கடைசியில வேலைக்காரன் ஆகிட்டாங்க. மோனிகா ஊர்ல இருந்து உங்க ஆண்டி வராங்க, அவங்களுக்காக நம்ம வீட்லயே பிக்னிக் பண்றோம். என்னது வீட்லயே பிக்னிக் பண்றோமா? வாவ் செம்ம ஜாலியா இருக்கும். செம ஜாலியா தான் இருக்கும், அது கூட வேலையும் அதிகமா இருக்கும். சரி நான் போய் சமைக்கிறேன், நீ போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் பிஸ்கெட் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு, சரியா? சரிம்மா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா நீ போறியா? நானும் கூட வரேன். சரி மோனிகா. அக்கா இருங்கக்கா நானும் வரேன். வேணாம் ஐசக், நான் உன்னை அப்புறமா கூட்டிட்டு போறேன். என்னப்பா நீயும் கடைக்கு போகணுமா? சரி சரி அழாத. மோனிகா தம்பியும் கூட்டிட்டு போ, பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. இவனை வேற கடை கூட்டிட்டு போறோம். சரி வாடா போலாம். அண்ணாச்சி சொல்லுப்பா. கூல் ட்ரிங்க்ஸ் பன்னு கேக்கு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் குறுக்குறே எல்லாம் கொடுங்க. அதோ இருப்பா தரேன். இந்தப்பா நீ கேட்டது எல்லாம் இருக்கு, எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அங்கிள். அம்மா நாங்க எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி அங்க வச்சிருங்க. அண்ணே நான் நினைக்கிறேன் கிச்சன்ல அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னுட்டு, நான் போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மா என்னம்மா சமைச்சிட்டு இருக்கீங்க? சப்பாத்தி உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சுட்டோமா.
ஓ அப்படியா? அப்ப இன்னைக்கு பார்ட்டி நல்லா களை கட்ட போகுது. அம்மா உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாமா? வேணாம்மா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. அடா ஆண்டி வந்துட்டாங்க போல இருக்குது, போய் பாரு. சரிம்மா, இதோ போய் பாக்குறேன். ஆண்டி இருந்தா கூட்டிட்டு மாடிக்கு போயிடு, நான் எல்லாத்தையும் எடுத்து பின்னாடியே வரேன். சரிம்மா. ஹாய் மோனிகா. ஹாய் ஆண்டி, உள்ள வாங்க. ஆண்டி வாங்க நம்ம மாடிக்கு போலாம். அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அப்படியா? வா போலாம். இருப்பா, நான் கூட்டு போறேன். மோனிகா, நான் மேல கூட்டு போறேன், சரியா? சரிங்க ஆண்டி. அண்ணே நான் மாடியில போய் பாய் போடுறேன். நீ சாப்பாடு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துரு, சரியா? சரி மோனிகா. ஆண்டி இங்க பாருங்க, நான் எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. நானும் நிறைய சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம பிக்னிக்காக. ஹாய், எங்களுக்காக பேட்மிண்டன் எடுத்துட்டு வந்திருக்கியா? சரி கூட நாங்க விளையாடுறோம். அண்ணா வாணே நம்ம போய் விளையாடலாம். சரி மோனிகா. இல்ல தம்பி, எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ விளையாடு. அவுட் ஆனதுக்கு அப்புறமா வா. அப்ப சரி. டேய், நான் தான் இன்னும் அவுட் ஆகல, வெயிட் பண்றா. இந்தா மோனிகா, எப்படி சூப்பரா இருக்க ஆட்டம். பிரபு, மோனிகா அப்புறம் விளையாடலாம், முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்லம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறோம். சரி பிரபு, நாங்க 2 பேரும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ, சரியா? சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். வா மோனிகா, நம்ம விளையாடலாம். இருங்க இருங்க, 2 பேரும் எனக்கு பேட்மிண்டன் விளையாட தர மாட்டீங்க. உங்களை நான் என்ன பண்றேன் பாருங்க. அம்மாட்டியே மாட்டி விடுறேன். ஜெனி வா, போய் எல்லாத்தையும் சாப்பிடு. எங்க சாப்பாடு, எங்க சாப்பாடு? அங்க இருக்கு பாரு. அக்கா இங்க பாருங்க, என்ன வச்சிருக்கீங்க? அட என்ன வச்சிருக்க உன் கையில? அட மீன் தொண்டிலா? அண்ணே அங்க பாருங்க, உன் மீன் தொண்டில வச்சிருக்கா. வாணே வெளிய போய் நம்ம மீன் தொண்டில போட்டு விளையாடலாம். செம்ம ஜாலியா இருக்கும். வா மோனிகா போலாம். நீயும் வரி ஐசக். சரி இந்தா இந்த பக்கெட்டை புடி. இதுல மீன் எல்லாம் நம்ம புடிச்சு போட்டுக்கலாம். அண்ணா இந்த குளத்தை பார்த்தா இதுல மீன் இருக்க மாதிரியே தெரியல. சும்மா பார்த்தாலாம் தெரியாது மோனிகா, மீனுங்கெல்லாம் தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அதை தூண்டில் போட்டு தான் பிடிக்க முடியும். இப்ப பாரு. தண்ணிக்குள்ள நல்லா போயிடுச்சு மோனிகா. தண்ணிக்குள்ள போயிடுச்சுல, இப்ப கண்டிப்பா மீன் மாட்டோம். இங்க பாரு எவ்வளவு மீன் மாட்டி இருக்கு. அண்ணா நீ அங்க பாரு, ஒரு மீன் கூட இல்ல. என்னது, ஒரு மீன் கூட இல்லையா? ஆமா, சரி இரு, இன்னும் கொஞ்சம் ஆழமா போடுறேன். ஆஹா மோனிகா, இந்த வாட்டி நல்ல பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வெளியேடுனா. இரு எடுக்கிறேன். அண்ணே உனக்கு மீனே பிடிக்க தெரியல, நீ தள்ளி போ. நான் எப்படி பிடிக்கிறேன் பாரு. இந்த பிஸ்கெட்டை அந்த தூண்டில்ல மாட்டலாம். மீன் மாட்டிக்கிச்சு. இதோ பாத்தியானா எவ்வளவு பெரிய மீன் மாட்டி இருக்குன்னு. ஆமா மோனிகா, இது செம பெரிய மீனா இருக்க. பாத்தியா, இப்படி பிடிக்கணும் மீன். ஐசக் இந்தா இந்த மீனை பிடிச்சி டப்பால போடு. இரு, நான் இன்னொரு மீன் பிடிக்கிறேன். சரி சரி, புடி மோனிகா. இந்த ஐசக் இன்னொரு மீன் பிடிச்சி டப்பால போடு. மோனிகா, நிறைய மீன் பிடிச்சிட்டோம். சரி வா வீட்டுக்கு போலாம். இங்க பாரு ஐசக், நீ எல்லாம் மீன் பிடிக்க கூடாது. அப்படி பிடிக்க போனா தண்ணியில விழுந்துடுவ. சரி சரி அழுவாத, இந்தா புடி. இந்த ஐசக். நான் மீன் பிடிக்க போறேன், நான் மீன் பிடிக்க போறேன். உள்ள
சொல்ற பேச்சு கேக்குறியா? என்னால உன்னை காப்பாத்த முடியாது. நீ தண்ணியிலேயே கடை. இரு வரேன். ஏந்திரு வா. சோம்பேறி பையல உடம்பு ஃபுல்லா சேர பூசிட்டு இருக்கான் பாரு. போ, அம்மாயிட்ட அவன் நல்லா திட்டு வாங்க போறான். இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆமா மோனிகா. சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா எப்படி நனைஞ்சிருக்கிறான் பாரு. ஏய், என்ன இது ஐசக் இப்படி நனைஞ்சு உடம்பெல்லாம் சேர் பூசின்னு வந்திருக்கான்? அம்மா, தம்பி குளத்துல விழுந்துட்டான். என்ன குளத்துல விழுந்துட்டானா? சோம்பேறி பசங்களை 2 பேரும் கூட்டிட்டு போய் அவனை குளத்துல தள்ளி விட்டீங்களா? அம்மா நான் தள்ளி விடல, அவன் தான் மீன் பிடிக்கிறேன்ட்டு குளத்துல விழுந்துட்டான். இந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நீ வாப்பா, நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன். இந்த பனி காலத்துல இப்படி தள்ளி விட்டுருச்சிங்களே. இங்க பாருங்க, இந்த பையனுக்கு சளி பிடிக்க வச்சிட்டீங்களா? இருப்பா, உனக்கு நான் போய் கசாயம் போட்டு எடுத்துன்னு வரேன். இவரு பெரிய ஆளு, மீன் பிடிக்கிறேன்னு போய் தண்ணியில விழுந்துட்டாரு. அம்மா குடுக்குற கசாயத்தை குடிக்கிட்டோம், அப்பதான் அடுத்த வாட்டி அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். ஆமா கரெக்ட் தான். இந்த ஐசே கசாயம் எடுத்துக்கோ. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எடுத்து குடிங்க. அம்மா, நான் நல்லதா இருக்கேன், எனக்கு கசாயம் வேணாம். அம்மா நானும் நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கும் கசாயம் வேணாம். நல்லா இருந்தா என்ன, எடுத்து குடிங்க. பனிக்காலம் சளி பிடிக்காது. இந்த ஐசக்கால இப்ப நம்ம கசாயம் குடிக்கிறோம். அண்ணா, நாளைக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம். என்ன பாட்டி வீட்டுக்கா? சரி அப்ப சீக்கிரம் தூங்கு. 2 பசங்களை தூங்கிட்டாங்களா? சரி நம்மளும் தூங்குவோம். காலையில எழுந்துக்கணும். விடிஞ்சிடுச்சா? யார் இப்படி கதவு தட்டுறா? என்னமாச்சு? யாரோ கதவாண்ட நின்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. இருங்க, நான் போய் பாக்குறேன். யார் அது? அட, இது என்னது இது? சரி, அம்மாவை கூப்பிட்டு கேட்போம். அம்மா, இங்க வாங்கம்மா. என்ன மோனிகா? அம்மா, இங்க பாருங்கம்மா, இதுதான் கதவை தட்டிட்டு இருந்துச்சு. அட மோனிகா, இது பெங்குயின்மா. இது எங்க இருந்து வந்துச்சு? இது வீட்டை விட்டு தருத்துமா? அம்மா, நான் இத வளர்க்க போறேம்மா. பாவம், எவ்வளவு கியூட்டா இருக்கு. இது வேற எங்கம்மா போகும்? ஆமாமா, ரொம்ப பாவமா இருக்கு, அதை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். நீங்க 2 பேரும் எங்க சொல்றதை கேக்குறீங்க? எப்படியாவது போங்க. நீங்களாச்சு அந்த பெங்குயின் ஆச்சு. நான் போய் ஊருக்கு போறதுக்கு கிளம்புறேன். அண்ணே, வானே, நம்மளும் ஊருக்கு போறதுக்கு கிளம்பலாம். சரி வா மோனிகா. நாங்க ரெடி ஆயிட்டோம். 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க போலாம். இந்த பெங்குயினே உங்க கால் சந்தில வந்து நிக்குது. அம்மா, இதுவும் நம்ம கூட வரட்டுமே. உனக்கு என்ன பைத்தியமா? பெங்குயின்ல ட்ரெயின்ல கூட்டிட்டு போக முடியாது. ஒழுங்காத வீட்டுல விட்டு வா. என்ன மோனிகா, அம்மா பெங்குயினை கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்றாங்க, இப்ப என்ன பண்றது? அண்ணா, நான் சொல்றத கேளு. நீ அம்மா கூட முன்னாடி போ. நான் பென்குயினை இந்த பாக்ஸ்ல போட்டுட்டு வந்துடுறேன். சரி மோனிகா, நான் கூட்டிட்டு போறேன். அம்மா வாங்கம்மா, நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ஏ பென்குயின், வா, இதுக்குள்ள வந்துரு. அங்க பாருங்க, நம்ம போக வேண்டிய ட்ரெயின். ஆறு நடிச்சுதான். சீக்கிரம் கிளம்புங்க. இந்த ட்ரெயினை விட்டா அப்புறம் நம்மளுக்கு ட்ரெயின் இல்ல. சீக்கிரம் வாங்க. பிரபு, மோனிகா, 3, 4 உங்க சீட்டு. இங்க உட்காருங்க. நம்ம பென்குயின் இங்கே வச்சுட்டு உட்காந்து போ. ஏய் பென்குயின், வெளிய வராத. எனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்குதா? சரி இரு வரேன். அண்ணா, பென்குயினுக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. என்ன பென்குயினுக்கு பசிக்குதா? அது என்ன சாப்பிடும்? அது என்ன சாப்பிடும்? நான் சாப்பிடுறதுதான் அது கொடுக்கணும். இரு, நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்குறேன். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டதா கொடுங்க. ட்ரெயின்ல வந்தாலே இந்த பொண்ணுக்கு பசிக்குமே. இந்தா பிஸ்கட் சாப்பிடு. ஏ பென்குயின், இந்தா இத சாப்பிடு. எனக்கு இன்னும் பசிக்குது. எனக்கு இன்னும் பசிக்குதா? சரி இரு. அம்மா, எனக்கு இன்னும் பசிக்குதுமா, இது பத்தவே இல்ல, சாப்பிட்டதா கொடுங்கம்மா. அட, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? ட்ரெயின்ல வந்த உடனே பசிக்குதுன்ட்டு. இந்தா இந்த பிஸ்கட் சாப்பிடு. டிக்கெட் எல்லாரும் சீக்கிரம் டிக்கெட் எடுங்க. டிக்கெட். என்ன இந்த டப்பா தனியா ஆடிட்டு இருக்கு? அந்த டப்பாக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க?
என்னங்க கூடையில ஒண்ணும் இல்ல ஆண்டி. என்னது மோனிகா? இல்ல இல்லம்மா ஒண்ணும் இல்ல. இல்ல அதுல என்னமோ இருக்கு, சீக்கிரமா திறந்து காட்டுங்க. பென்குயின், ட்ரெயின்ல பென்குயினை ஒளிச்சு எடுத்துட்டு போறீங்களா? பென்குயின்? மோனிகா, நான் தான் சொன்னேன்ல ட்ரெயின்ல பென்குயின் எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் கூட்டிட்டு வந்த? அம்மா இது வீட்ல தனியா எப்படிமா இருக்கும்? ஐயோ, இந்த பொண்ணு எங்க சொல்ற பேச்சு கேக்குது. இதெல்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கங்க, முதல்ல எல்லாரும் ட்ரெயினை டிக்கில இருங்க. இதுக்குதான் அப்போ சொன்னேன். பாத்தீங்களா, நம்மள ட்ரெயினை விட்டு இறக்கிட்டாங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு?